அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் அதாவது பிப்ரவரி மாதத்தின் 11ஆம் தேதி தை மாதத்தின் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய தைப்பூச திருவிழாவானது வருதுங்க. இந்த நாளில் நம்ம முருகப்பெருமான கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் சரி, வீட்டிலேயே நினச்சி வழிபட்டாலும் சரி, இல்லை தீபமெல்லாம் ஏற்றாமல் மனதுக்குள்ளரையே நினச்சி வழிபட்டாலும் சரி, நம்ம என்ன கோரிக்கை முன்வைக்கிறோமோ அதை கட்டாயம் சீக்கிரமாக நிறைவேற்றி தந்துடுவார் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நாளில் நிலைவாசல் பூஜை எந்த மாதிரி செய்யணும், வேல் வச்சிருக்கிறவங்க என்ன செய்யணும், அன்று கண்டிப்பாக படிக்க வேண்டிய பதிகம் என்ன, மேலும் ஏற்றக்கூடிய தீபம் என்ன, ஒரு நாள் மட்டும் எப்படி விரதம் இருக்கணும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேங்க. இவை தாண்டி குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரே ஒரு பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் நொடியில் நீங்கி நல்ல ஒரு கோடீஸ்வர் யோகமே உண்டாகும் என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு போட்டிருந்தேன். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். நாளைய தினம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்குது இல்லையா? அதுவும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய கிழமைன்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நாள்லேயே இந்த தைப்பூசம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டாலும் சரி, விரதம் இருக்காமல் வழிபட்டாலும் சரி, இல்லை பூஜை அறைக்கே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க, அதாவது பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க, அல்லது பிறப்பிறப்பு தீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த பண கஷ்டமும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு பிடித்தமான பொருட்களை நாம் அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய மனம் எந்த அளவுக்கு மகிழும். அதே போல தான் நாளைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்குது இல்லையா? இப்போ அவருக்கு பிரியமான முக்கியமான 6 பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும். அவருடைய மனம் குளிரும்படி நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக மாற்றி தருவார் அப்படின்னே சொல்லலாம். இதை சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் நான் சொல்லக்கூடிய பொருட்களை வச்சு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க நீங்கள் அந்த பொருட்களை வாங்கி உங்களுடைய வீட்டில் சமையலறையிலையோ இல்லை வேறு எங்கேயாவது ஹால்லையோ நீங்கள் வச்சு அதை தொட்டு கும்பிட்டீங்க அப்படின்னாவே போதும், நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே தை கிருத்திகை நாளில் வாங்கி வைக்க வேண்டிய, ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டிய பொருட்கள் 6 விதமான பொருட்கள்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் நல்ல விதமாக ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதை தொடர்ந்து இந்த தைப்பூச நாள்லேயும் நம்ம வாங்கி வைக்க வேண்டிய 6 பொருட்கள் குறித்து இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 6ஐயும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதில் ஒரு சில பொருட்கள் மிஸ் ஆச்சு அப்படிங்கும்போது இதுலேயே அடிஷ்னலாக வேறு என்னென்ன வாங்கலான்னு சொல்கிறேன், அதை நீங்கள் சேர்த்து வாங்கிக்கோங்க. மொத்தத்தில் 6ங்கிற எண்ணிக்கையில் இந்த பொருட்கள் நம்மளுடைய வீட்டிலோ அல்லது பூஜை அறையிலையோ நாளைய தினம் இருக்கிறது அவசியம். முதலாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு தானியமாக பார்க்கப்படுது. ஏன்னா முருகப்பெருமான அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு பொருள்னு பார்க்கும்போது இந்த துவரம்பருப்பு தான். நாளைக்கு கரெக்டாக நமக்கு தைப்பூசமும் இருக்குது, செவ்வாய்க்கிழமையும் இருக்குது இல்லையா? அதனால் இந்த துவரம்பருப்பை நாம் வாங்குறது சிறப்பு. இப்போ ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருந்துச்சுனாலுமே, தேவைக்கு அதிகமாகவே வச்சுருந்தீங்கனாலும் ஒரு 100 கிராம் 50 கிராமாவது நீங்கள் இந்த பருப்பு வாங்கி வைக்கிறது சிறப்பு. அடுத்ததாக நம்ம வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கு வாங்குங்க. இந்த சுக்கு அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க, உலர்ந்த இஞ்சியை தான் நம்ம சுக்கு அப்படின்னு சொல்லுவோம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மருத்துவத்துக்கும் மகத்துவத்துக்கும் உதவக்கூடிய ஒரு பொருள்னு பார்க்கும்போது இந்த சுக்கை சொல்லலாம். இதை நாளைய தினத்தில் நீங்கள் வாங்கி வைக்கிறது சிறப்பு. அடுத்ததாக நம்ம வாங்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது வாங்கி வைக்கணும். ஜவ்வாது வீட்டில் இருக்கிறதே நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும். அதனால் இதை நீங்கள் மறக்காமல் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவள நிறத்தில் இருக்கக்கூடிய குங்குமம் வாங்கணும். இப்போ குங்குமத்திலேயே டார்க் ரெட்டாக மெரூன் கலர் இந்த மாதிரிலாம் இருக்கும்.
அந்த மாதிரிலாம் வாங்காமல் நல்லா ரத்த சிவப்புன்னு சொல்லுவாங்க, பவள சிவப்புன்னு வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி கலரில் வந்துட்டு நீங்கள் குங்குமம் வந்து வாங்கிறது சிறப்பு. ஒரு பேக்கெட்டில் வாங்கினீங்கனாலும் சரி, ஒரு டப்பாவாக வாங்கிட்டீங்கனாலும் சரி, கண்டிப்பாக வந்துட்டு குங்குமம் வந்து வாங்குங்க. அடுத்ததாக நம்ம வாங்க வேண்டிய பொருள் செவ்வாழைப்பழம். இந்த செவ்வாழைப்பழம் அப்படிங்கிறது நம்மளுடைய கடன் பிரச்சனையை நீக்க வல்லது, திருமண தடையை நீக்க வல்லது, குழந்தை பேறு மற்றும் சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம். இது ஒரு பழம் கிடைச்சாலும் சரி, நீங்கள் இந்த செவ்வாழைப்பழம் வந்து அவசியம் வாங்கி வைங்க. அடுத்ததாக நம்ம வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர். இந்த பன்னீர்னால் ரோஸ் வாட்டர், சரிங்களா? இதை வந்துட்டு ஒரு சின்ன பாட்டிலாவது நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வைக்கிறது சிறப்பு. இப்போ நான் மொத்தம் உங்களுக்கு 6 பொருட்கள் வந்து சொல்கிறேன், இன்னொரு முறை வந்து ஞாபகப்படுத்திடுறேன். செவ்வாழைப்பழம், பன்னீர், ஜவ்வாது, குங்குமம், துவரம்பருப்பு, சுக்கு. இதுதான் இந்த 6 பொருட்கள். இப்போ இந்த 6 பொருட்களில் 1, 2 உங்களுக்கு கிடைக்காம போகலாம். அப்படிங்கும்போது நீங்கள் இதை வந்துட்டு கரெக்டாக 6ன்னு கொண்டு வரதுக்காக ஏலக்காய் வந்து வாங்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விபூதி வாங்கலாம். அடுத்ததாக சந்தனம் இருக்குது இல்லையா, சந்தனம் வந்துட்டு நீங்கள் வாங்கலாம். செவ்வரளி பூக்கள் வந்து வாங்கலாம். இதுவெல்லாம் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். டீஃபால்ட்டாகவே இந்த செவ்வரளி பூ, தேன், தினைமாவு இதெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்லாமலே வாங்க வேண்டிய பொருட்கள். இதெல்லாம் வந்து அவசியம் வந்து முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு வாங்கி ஆகணும். நம்ம வந்து கிருத்திகை வழிபட்டாலும் சரி, சஷ்டி விரதம் வழிபட்டாலும் சரி, அந்த நாளில் நம்ம இது போல் தேன், தினைமாவு இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்கிறது, செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்கிறது, இதெல்லாம் டீஃபால்ட்டாகவே முருக பக்தர்களுக்கு வந்துட்டு தெரியும். இது இல்லாமல் அந்த 6 பொருள் வாங்குங்க. இல்லைன்னா 1, 2 குறைவாக இருந்துச்சுன்னா இந்த பொருட்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு 6ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறது நல்லது, பூஜை அறையில் வாங்கி வைக்கிறது நல்லது. சரி, இப்படி வாங்கி வைக்கிற பொருட்கள் எத்தனை நாள் பூஜை அறையில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு நாள் முழுவதும் வச்சுருங்க. காலையில் எந்த நேரத்தில் வேணாலும் வாங்குங்க, அல்லது மாலை நேரம் கூட வாங்கிக்கோங்க. நாளைக்கு முழுவதும் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா போதும். அடுத்த நாளே நீங்கள் இதை எடுத்து என்னென்ன பயன்பாட்டுக்கு எது எது வாங்கினீங்களோ அதை நீங்கள் தாராளமாக வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். துவரம்பருப்பை நீங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த சந்தனம், குங்குமத்தையெல்லாம் நீங்கள் பூஜை பொருட்கள் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கு நான் இப்போ சொன்ன இந்த 6 பொருட்கள், இவை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2, 3 சொன்னேன்னு இல்லையா, இந்த பொருட்களை நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறதோட மட்டும் இல்லாமல், நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகப்பெருமான் கோவில் இருக்குது அப்படிங்கும்போது, கோவிலுக்கு நான் சொன்ன இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்துட்டு தானமாக வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது கோடான கோடி புண்ணியத்தை வந்து உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு இது மாதிரி வந்துட்டு நீங்கள் வாங்கி கொடுங்க. இல்லைனா நான் சொன்ன இந்த பொருட்களை யாராவது ஏழை எளியவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வாங்கி தானமாக வந்துட்டு கொடுக்கலாம். குறிப்பாக சொல்லணுன்னா துவரம்பருப்பு இருக்குது இல்லையா, இந்த துவரம்பருப்பை செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம தானமாக மற்ற மனிதர்களுக்கோ அல்லது பறவைகளுக்கோ பசுமாட்டிற்கோ எறும்புகளுக்கோ உணவாக தானமாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் கர்ம வினைகளும் பாவங்களும் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழம் வந்து வாங்குங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த செவ்வாழைப்பழம் உங்களுக்கு 2, 3 அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் மறக்காமல் வந்துட்டு பசுமாட்டிற்கு வந்துட்டு நீங்கள் தானமாக கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். நான் எப்பவும் சொல்கிறது தான், ஒரு சில சாதாரண விஷயங்களை கூட சில சக்தி வாய்ந்த நாட்களில் நம்ம செய்யும்போது அதுக்கு அபரிமிதமான பலன்கள் வந்து கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சேர்க்கையாக தான் இந்த செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய தைப்பூசம். யாருமே இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மறக்காமல் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.